ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கேசரி தாங்க செய்ய போகிறோம். சுட சுட கேசரி சூப்பராக யம்மியாக அற்புதமாக டேஸ்டியாக எப்படி செய்யலாம் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் நம்ம கொஞ்சம் நெய் சேர்க்குறோம். நெய் சேர்த்துட்டு நெய் மெல்ட் ஆனவுடனே நம்ம முந்திரி பருப்பு திராட்சை இது ரெண்டுத்தையும் வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா பொன்னிறமாக ரொம்ப கருகாமல் மிதமான தீயில் வச்சு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் மாதிரி இருக்குது பாருங்கள், போதும், எடுத்துடலாம். இதுக்கு மேலே இருந்தால் ரொம்ப கருகுன மாதிரி ஆகிடும். எடுத்துக்கோங்க. அடுத்து அதே நெய்யில் வந்து நம்ம ரவையை வறுக்க போகிறோம். நான் 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். இது மட்டும்தான் மெஷர்மெண்ட்டு. 1 டம்ளர் ரவை எடுத்திருக்கேன். அந்த நெய்யிலே வந்து அந்த ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் வந்து மிதமான தீயிலேயே வச்சு வறுத்து எடுங்க. இல்லைன்னா ரவையும் வந்து ரொம்ப கருப்பாகிடும். அங்கங்கே கேசரி வந்து நல்லா இருக்காது, அங்கங்கே கருப்பாக தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் மிதமான தீயிலேயே நெய்யில் நல்லாவே ரோஸ்ட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி உதிரியாக வரணும். இந்த மாதிரி உதிரியாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நான் 1 டம்ளர் ரவை எடுத்தேன் இல்லையா, அதில் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். நான் 1 ஊற்றிருக்கேன், இது 2வது டம்ளர் ஊற்றுறேன். அடுத்து வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா ரவை வந்து ரொம்ப வந்து தண்ணி உறிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் நம்ம மிச்சமாக ஊற்றலாம், தப்பில்லை. தண்ணி நல்லா கொதிக்க வருது பாருங்கள். தண்ணி நல்லா கொதித்து வரும்போது ஃபுட் கலர் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் ஆரஞ்சு கலர் சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் எல்லோ கலரும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா க்ரீன் கலரும் சேர்த்துக்கலாம். இது நல்லா சலசலன்னு கொதித்து வரும்போது நம்ம இப்போது அந்த ரவையை வந்து உள்ளே கொட்டி கெட்டி இல்லாமல் அழகாக வந்து கலக்கி விடுங்க. கெட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விடுங்க. ஏன்னா கெட்டியாக ஆகிடும். அதை பார்த்து வந்து நீங்கள் கலரி விடுங்க நல்லா. பாருங்கள், இப்போ கூட அவ்வளோ கேர்ஃபுல்லாக செஞ்சும் கூட நம்ம கொஞ்சம் கெட்டி இருக்குது. இப்போ பாருங்கள், எல்லாம் சரியாயிடுச்சு. இந்த மாதிரி கெட்டி இல்லாமல் நல்லா வந்து கலக்கி விடுங்க. அந்த ரவை வந்து நல்லா பூத்து வரது உங்களுக்கு தெரியும். பார்த்திங்களா, நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு வரட்டும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். தண்ணி கொஞ்சம் நம்ம மிச்சமாக வச்சா மட்டும்தான் வந்து கேசரி நல்லாயிருக்கும், இல்லைன்னா ரொம்ப இறுகிடும். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் வந்து 1 கப் அளவு நான் ரவை எடுத்தேன் இல்லையா, அந்த டம்ளரில் அதே 1 கப் அளவு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை கொஞ்சம் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு டம்ளர் சர்க்கரை ஃபுல்லாகவே சேர்த்துக்கோங்க. நான் சுகர் கம்மியாக சாப்பிட்றதுனால கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். ஆனால் 1 டம்ளருக்கு 1 டம்ளர் தான் வந்து நல்லா கரெக்டான திட்டமாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். சர்க்கரையை போட்டு நல்லா இந்த மாதிரி கலரி விடுங்க. இந்த பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்போவே பார்க்கும்போதே நல்லா இருக்குது. இப்போ வந்து ஏலக்காய் போட்டுக்கலாம். அடுத்து ஏலக்காய் பொடி பண்ணி ஏலக்காய் வந்து சேர்த்துருக்கேன். அடுத்து முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா நெய்யில், அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா கலரி விடுங்க. இப்படி நல்லா கலரி விடுங்க. நல்லா எல்லா இடத்துலையும் வந்து அந்த முந்திரி திராட்சை வந்து கலங்கட்டும். இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் போல் நெய் சேர்க்க போகிறோம். நெய் சேர்த்துனீங்கன்னா தான் அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். கடைசியாக நெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் முந்திரி திராட்சை வறுக்கும்போது நெய் சேர்த்து அப்போ வந்து நிறைய சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி ஃபைனல் டச்சில் வந்து நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா அது டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், பாத்திரத்தில் வந்து ஒட்டாமல் வரும். நல்லா அல்வா மாதிரி வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் சூப்பராக இருக்கும்.
தெரியுதுங்களா உங்களுக்கு? பாத்திரத்தில் நான் பெரட்டி போடும்போது பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்கள். நெய் வந்து நீங்கள் கூடுதலாக கூட சேர்த்துக்கலாம். நான் திட்டமாக சேர்த்துருக்கேன். நெய் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இன்னும் கூட கொஞ்சம். பாருங்கள் நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். ஆல்மோஸ்ட் வந்து கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக கேசரி செம்மையாக ரெடி ஆகிருக்கு. அற்புதமாக இருக்குது. நல்லா யம்மியாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதே ப்ராசஸில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். கேசரி ரவா கேசரி செம்மையாக பிரமாதமாக ரெடி ஆகிருக்கு. ஓகே, until then it's bye from Sweet Ammu. Tata, bye bye, take care.